துலாம் ராசிக்கார அன்பர்களே, இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன், இந்த நிமிஷம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கை ஏண்டா வாழ்றோம் அப்படின்ற எண்ணத்தோடு தாங்க இந்த வாழ்க்கையவே வாழ்றாங்க. இவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான், சாமி எனக்கு தான் நான் நிம்மதியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில நான் சாவறதுக்குள்ளேயாவது ஒரு நாளாவது சந்தோஷமா இருந்துட மாட்டேனா அப்படின்னு இவருடைய மனசுல அந்த கேள்விகள் என்பது வராத நாட்களே கிடையாதுங்க. காரணம், இந்த துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில ஒரு நாள் விடாம அத்தனை நாட்கள்லையுமே ஏதாவது புது பிரச்சனைகளும் இல்ல துன்பங்களும் வந்துகிட்டே தாங்க இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய போனாங்க அப்படின்னாலே இவருடைய குடும்பத்தார்கள் முதற்கொண்டு இவர்கள் அதில் வெற்றி பெற்றக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களாக அந்த அளவுக்கு பொறாமை எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவுன்னு சொல்லிக்கவும் எனக்காக இவங்க இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு மனசுல சந்தோஷமும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அப்படி யாருமே கிடையாதுங்க. கிடைக்கக்கூடிய நேரத்துல கூட இவர்களுடைய வாழ்க்கையில அழுதுப்பாங்களே தவிர சந்தோஷம் இருக்காது. ஒரு காலத்துல திடீர்னு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில, அதுதான் இந்த காதல். துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல்ல சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை முக்கியமா எப்பவுமே எனக்கு கிடைக்காத ஒரு அன்பு இந்த காதல்ல எனக்கு கிடைச்சிருக்குன்ற ஒரு மிகப்பெரிய கனவுல வாழ்ந்தாங்கன்னு தான் சொல்லணும் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இவர்கள் இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போறோம்ன்ற நிலைமை அந்த அளவுக்கு இவர்கள் அந்த காதல் வாழ்க்கையில அவ்வளவு நம்பிக்கை வச்சாங்க. அந்த உறவு எனக்கு எப்பவுமே வேணும்னு நினைச்சாங்க, ஆசைப்பட்டாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆசை அப்படின்றது பட்டதே கிடையாதுங்க இது நாள் வரைக்கும். வாழ்க்கையில வரும் போகும் எதுவும் நிரந்தரல அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்த இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயம் நிரந்தரமா வந்துச்சு. அதான் அது எந்த அளவுக்கு நிரந்தரமா இருக்கும்ன்றது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. இவங்க நம்பின விஷயங்கள் வேற, நடந்த விஷயங்கள் வேற அப்படின்ற மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்குமே இது பிரியாதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் திடீர்னு ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம காணாம போச்சு. வெறும் பிம்பம் மாறி அவர்களுடைய வாழ்க்கையில வந்த விஷயம் திடீர்னு காணாம போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த துலாம் ராசிக்காரர்கள் உங்களை தாங்க சொல்றேன், நீங்க அந்த ஒரு வாழ்க்கைக்காக காத்துக்கிட்டும் இருக்கீங்க, அதை தேடிக்கிட்டும் இருக்கீங்க. ஒரு நாள் இப்போ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது ஒரு நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம், அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயத்த பார்த்து ஓடிடுவாங்க வாழ்க்கையில. ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை மாத்திடும். ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில மட்டும்தாங்க தினமும் கஷ்டம் வர்றதுனால இருக்கிறதுலே பெரிய கஷ்டமாகவும் அதை விட சில கஷ்டங்களும் இருப்பதால இவர்கள் தினமும் யோசிக்காத நாட்கள் கிடையாதுங்க. அவங்க யாரை காதலிச்சாங்களோ, யாரை விட்டு பிரிஞ்சு வாழ முடியாம இன்னை நாள் வரைக்கும் தவிக்கிறாங்களோ அவர்களை நினைக்காத நாட்களே கிடையாது. இந்த துலாம் ராசிக்காரர்கள் தினமும் அவர்கள் நினைச்சு மனசுல அழுது கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லாரும் இரவு தூக்கத்துக்கு எதுக்கு போவாங்க, நிம்மதியா படுத்து தூங்கலாம் அப்படின்னு போவாங்க. ஆனா இவர்கள் இரவு தூங்கும் போது போர்வையை மூடிக்கிட்டு அழுன்னு அழுவாங்க. மனசுக்குள்ள வெளியே சத்தம் கேட்டக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு வாயை மூடிக்கிட்டு அழக்கூடிய நபர்கள் கூட இந்த துலாம் ராசிக்காரர்கள் தாங்க. என்னங்க இப்படி நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இதான நாங்க நடக்கு, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறத நான் சொல்லி தெரியும் அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு தெரிய வைக்கணுன்றதுக்காக சொல்லுவோம். இந்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தீங்க. ஆனா இன்னி நிமிஷத்தை எடுத்துக்கோங்க, இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கைன்றது உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க இது நாள் வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள தோத்துருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காயத்தையும் கஷ்டங்களையும் கொடுத்துருக்கலாம். ஆனா இனி எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் இல்லாத, கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது. நீங்க முன்னேறுவதற்கான வழிகளை நீங்க பார்க்க போறீங்க. சரி, இவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொண்டு வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. துலாம் ராசிக்கார அன்பர்களே, நீங்க எப்போதுமே அடுத்தவங்களை அதிகமாக நம்புவீங்க. நீங்க நம்பியே வாழ்க்கையில ஏமாந்துருக்கீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய நம்பிக்கை என்பது உங்களை ஏமாற்றாதுங்க. புதுமுக நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அறிமுகமாவார்கள். அந்த நண்பர்களுடைய அறிமுகத்தின் மூலியமாக நீங்க ரொம்ப காலமா ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சிருந்த விஷயத்த தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட தடைப்பட்ட காரியங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தடையிலிருந்து வெளியே வந்து நீங்க நினைச்ச மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பல நபர்கள் உங்களுக்கு சொந்தமாகவும் உங்களுக்கு உண்மையான அன்பையும் வச்சிருப்பாங்க நீங்க நம்பினீங்க. ஆனா அவர்கள் தான் உங்களுக்கு பண்ணக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி காலி பண்ணிட்டாங்க உங்களுக்கு. இப்போ வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த புது நபர்கள் யார் யாரெல்லாம் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களுடைய முகத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்துவாங்க. அவங்களுடைய உண்மையான குணம் என்பதை வெளிப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும்.
துலாம் ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கிட்டு கொஞ்சம் லாபத்தை பார்த்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்லாம போகுது அப்படின்ற நிலைமையில தான் இப்போ வரைக்கும் இருந்திருப்பீங்க. அதாவது தொழில் தொடங்கின ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படியே போய்கிட்டு இருந்திருக்கும், திடீர்னு லாபம் வந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் படுத்த படுக்க மாதிரி எந்திக்கவே மாட்டேங்க அப்படின்ற மாதிரி படுத்த படுக்கையா போயிடுச்சு இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில தொழில்ங்கிறது. இந்த தொழில் சார்ந்த பிரச்சனை நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கடன் வாங்கி வைத்திருப்பதும், அங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு வாடகை கொடுக்கறது, சம்பளம் கொடுக்கறதுன்ற விஷயங்கள்ல இவர்களால கொடுக்க முடியாம மறுபடியும் மறுபடியும் மறுபடியும்னு கடன் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில முயற்சி பண்ண 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 எல்லாரும் சேர்ந்து தோக்கடிச்சாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல சிக்கிக்கிட்டு கடன் சுமையினாலும் சரி, தொழில் சுமையினாலும் சரி, என்ன செய்வதனே குழப்பத்துல உயிரையே விற்றலாமோன்ற அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு நபராக வாழ்ந்தாங்க. பணம் இருக்கும்போது 1000 நபர்கள் இவர்களை கூடியிருந்தாங்க. இவன் என்ன, இவன் என் தம்பி, இவன் மாமா, மச்சான், அப்படி இப்படி உறவுகள் 1000 வந்து நின்றுச்சு. ஆனா எப்போ ஒருத்தன் விழு ஆரம்பிச்சானோ அப்பவுமே இந்த உறவுகள் காணாம போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் தனிமையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் வாழ்றாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை என்பதற்கான மாற்றங்கள் என்பது கிடைக்கும். இந்த துலாம் ராசிக்காரர்கள் முந்தியெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்ய போட்டாலே போதும், பல நபர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில வந்து நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி சொல்லியே அசிங்கப்படுத்திடுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க மாற்றத்தை பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில, அதாவது துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்பது மட்டும்தாங்க இருக்க போகுது. முந்தியெல்லாம் நீங்க முன்னேறணும்னு நினைச்சு எதையாச்சும் செய்ய போனாலே அது உங்களுடைய வாழ்க்கையில பின்னாக்கி தள்ளி விட்டுரும். வேலைக்கு போறதா இருக்கலாம், இல்ல படிக்கிறதா இருக்கலாம், இல்ல அரசாங்க உத்தியோகமா, இல்ல அரசாங்க எக்ஸாமா இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரிங்க, இவர்களுடைய வாழ்க்கையில அது இவர்களை கீழே தான் தள்ளி விட்டுருக்கே தவிர இது நாள் வரைக்கும் உயர்த்தி மேலே கொண்டு போனதா சரித்திரமே இல்லைன்றதான் வச்சுக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள்ல துயரத்துல இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட துன்பங்களுக்கான தீர்வுகள் கிடைச்சு வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் முழுவதுமான மாற்றத்தையும் பார்க்கக்கூடிய காலங்களாக இருக்கும். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல பாசமோ இல்ல அன்போ எதுவுமே உங்களுக்கு கிடைச்சது கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க தவிச்சுங்க, என்னடா இது, யாருமே நம்மள அன்பு காமிக்க மாட்டாங்க, பாசம் போடுறேன். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அன்பு பாசம்னு அனைத்தும் இவர்களை தேடி வர ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் வரைக்கும் தனிமைப்படுத்தப்பட்டு தனிமையிலேயே வாழ்க்கையை வாழ்ந்த இவர்களுடைய வாழ்க்கையில இனி தனிமை இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும், தனிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கையை வெளியே வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாகவும் வாழக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையப்படுது. நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். பிரிந்து போனவங்க நிறைய பேர் இந்த துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில பிரிஞ்சு போயிட்டாங்க. சாமி, அவங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்காக நான் வேண்டாத தெய்வம் கிடையாது, ஆனா என்கிட்ட அவங்க இன்னைய நாள் வரைக்கும் வந்து சேர்ந்தபடியா இல்லை, அவங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சாமி, அவங்க என்கிட்ட வந்துருவாங்களா அப்படின்னு பிரிஞ்சு போனவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் துளியோடு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கூட சேர்ந்துட மாட்டோமான்ற ஒரு நப்பாசை, அவங்களுக்காக நம்ம இருக்கிறோம்ன்ற ஒரு எண்ணம், அவங்கள விட்டுட்டு நம்ம வேறொருத்தவங்க எப்படி பார்க்க முடியும்ன்ற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் அவர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி காத்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல இவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில யாருக்காக காத்திருந்தார்களோ, யாருக்காக இவ்வளவு நாள் வரைக்கும் பொறுமை காத்துக்கிட்டு இருந்தார்களோ அவர்களோட சேர்ந்து வாழக்கூடிய நிலைமையும், விட்டு பிரிந்தவர்கள் சேர்ந்து தேடி வரக்கூடிய நிலைமையும் உண்டாக ஆரம்பிக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில. முன்னாடி எல்லாம் இவர்கள் வீட்டுக்கு போனாலே, வேலையிலிருந்து வீட்டுக்கு போனாலே, இல்ல படிக்கிறதுல இருந்து வீட்டுக்கு போனாலே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு போவாங்க. ஆனா சில காலங்களாக இவர்கள் ஏன்டா வேலைக்கு போறோம், சுத்தமா முடியல சாமி, வாழவே பிடிக்கல சாமி, வீட்டுக்கு போறதும் பிடிக்கல, வேலைக்கு போறதும் பிடிக்கல, இப்படிப்பட்ட வாழ்க்கையில வந்து மாட்டிக்கிட்டு நான் நரக வேதனை அனுபவிக்கிறேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, நான் என்ன பண்ணாலும் குறை சொல்றாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி சாமி ஒருத்தங்களால நிம்மதியா வாழ முடியும்? ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நான் தப்பு சொன்னா நான் திருத்திப்பேன், ஆனா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தப்பு தப்பு சொன்னா அப்புறம் நான் என்னதான் பண்றது அப்படின்னு மனசுக்குள்ள வழிகளை அதிகமா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட வழிகள் எல்லாமே காணாமல் போய் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் நிலவக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில. முன்னாடி நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவில்லை என்றாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல எதிர்பார்த்த மாதிரி மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கக்கூடியதாக அமைய போகுது உங்களுடைய வாழ்க்கையில. நீங்க இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சரிங்க, எதை பத்தியும் நினைச்சு வருத்தப்பட வேண்டாம், எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட வேண்டாம். தைரியமா இருங்க, நிம்மதியா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அடியில
மாற்றத்தை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்க போகுது. இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. இனி எதை பத்தியும் யோசிச்சுக்கிட்டு உங்களை நீங்களே வர்த்திக்க வேண்டாம். தைரியமா இருந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தன்னம்பிக்கையின் மூலியமாவே நீங்க மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும். இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள் இப்படி நடக்க போகும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற போது முயற்சி பண்ணுங்க, நடக்கும். ஒரு சில நபர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லக்கூடிய விஷயம், ஏன் நீங்க சொல்றீங்க அது எல்லாமே உண்மைதான், ஆனா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் நிஜமா நடக்க மாட்டேங்குது சாமி, அது ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. இங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் தான் அப்படி சொல்றாங்க, ஆனா எல்லோரும் அப்படி கிடையாதுங்க. இப்போ உங்களுடைய வயசுன்றது 15 இருக்கலாம், இன்னொருத்தவங்களுடைய வயசு 45 இருக்கலாம். இப்போ நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு சாமி கும்பிட போறீங்க, அந்த இடத்துல சன்னதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா கோவில் வாசல்ல நிக்கிறவங்க அப்படின்ற போது அவங்க வெளியே வரதுக்கு ரொம்ப எளிமையாயிடும். நீங்க சாமியை போறதுக்கும் அப்படி வச்சுக்கலாம்.